ஆடியோ கூலர் அப்படிங்கிற கம்பெனியில் வந்துருக்கக்கூடிய ஒரு ஐஎம். இந்த லெக்ஸ் ஐஎம் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து இது வந்து கேமிங்காக ஒரு நல்ல ஒரு ஐஎம்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 1390 ரூபா. ஸோ 1400 கம்மியான ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஐஎம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் கேமிங் பிரியர்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்த உடனே எனக்கு இந்த இயர்ஃபோன்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இதான் அந்த ப்ராடக்ட்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸுக்கு வெளியில் இந்த ஐஎம்முடைய டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கீழே ஒரு சில ஹைலைட்ஸ், ப்ராடக்ட்னுடைய ஹைலைட்ஸ், பின்புறத்தை பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் அதில் போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எல்லாம் கேட்பீங்க, இதோட டைனாமிக் டிரைவர் எவ்வளவு, இதோட சென்சிட்டிவிட்டி எவ்வளவு, இதெல்லாம் கேட்பீங்க. எனக்கு பொதுவாக நான் என்னுடைய வீடியோஸ் எதுவும் சொல்கிறது கிடையாது. ஸோ அதை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க இதை வாசிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் சிலேயும் அவைலபிளாக இருக்குது, 3.5 உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, மைக் மாடல்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட மைக் இருக்குது, ப்ளஸ் 3.5 ஆடியோ ஜாக் இருக்கக்கூடிய ஒரு வேரியண்ட் வந்திருக்கு. யூஎஸ்பி டைப் சி போர்ட் வந்திருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, நம்மக்கிட்ட எப்படியும் ஒரு டேக் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். நல்ல பேக்கேஜிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஐஎம். லெஃப்ட் எது ரைட் எதுன்னு மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், ஸோ இதுதான் அந்த ஐஎம்ஸ்னுடைய டிசைன். ரொம்ப சிறுசாக தான் இருக்குது. யூஸ்வலாக ஐஎம்ஸில் காதில் போடுறப்போ பெருசாக இருக்கும். பட் இது ரொம்ப பெருசாகலாம் கிடையாது, சிறுசாக தான் இருக்குது. லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ரெசின் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்குது. எனக்கு தொட்டு பார்க்குறதுக்கு பாக்ஸுக்குள்ளே இது தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முன்னொரு ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அது தவிர ஒரு யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசர் மேனுவல் என்ன இருக்க போகுது? யூசர் மேனுவலில் ஒன்றுமே இல்லைப்பா. யூசர் மேனுவல்னு ஒரு பேப்பர் இருக்குது, அவ்வளோதான். அதில் வேறு எதுவுமே இல்லை. பின்புறத்தில் இந்த கம்பெனியோடைய அட்ரஸ் இருக்குது, அவ்வளோதான். இதெல்லாமா ஒரு யூசர் மேனுவல்? ஆப்வியஸ்லி ஐஎம்ஸ்க்கான வயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா அதுக்காக உங்களுக்கு இயர் பிளக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒயிட் கலரில் வேணும்னா ஒயிட் கலர், பிளாக் கலர் வேணும்னா பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதனுடைய கேபிள். சரி, இதில் மைக் இருக்குது. ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ், மீடியா கண்ட்ரோல்ஸ்க்கான 3 பட்டன் மீடியா கண்ட்ரோல் சென்டர் கொடுத்துருக்காங்க. கேபிளுடைய குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் அதே மாதிரி எல் ஆங்கிள் டைப் கிடையாது, ஸ்ட்ரைட் ஆங்கிள் 3.5 போர்ட்டு. ஸோ எல் ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா பாக்கெட்டெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கன்வீனியன்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். இந்த இயர்பட்ஸில் 2 கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கலர்லேயும் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது, வெறும் கலர் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம கேபிளில் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இயர் டிப்ஸும் கரெக்டான சைஸ் சூஸ் பண்ணி ஃபிட்டிங் பண்ணியாச்சு. டிசைன் எப்படி இருக்குன்னு திருப்பி பார்க்கணும் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ்லூசண்ட்டான ஒரு டிசைன் ரெசின் குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. இதோட ஐஎம்ஸ்னுடைய திக்னஸ் ப்ளஸ் இதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் கேபிளுடைய குவாலிட்டி பக்காவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னும் கூட கேபிளுடைய குவாலிட்டி பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்டிக்கியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் தாங்கும்னு எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் இது ரீப்ளேசபிள் கேபிள்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பிடிக்கல, இல்லை இது வேற அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு கேபிள் நீங்கள் ஈஸியாக வாங்கி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய யூஸ்வலான சவுண்ட் சாம்பிள்ஸ்லாம் நம்ம கேட்டு என்னுடைய விமர்சனம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஆடியோ கூலர் லெக்ஸ் ஐஎம்னுடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். மியூசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. ஸோ பேஸ் வந்து ரொம்ப ஒரு டீப்பான ஒரு பஞ்சி பேஸ், மிகைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு பேஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பேஸ் இருக்குது. அதே நேரத்தில் பேஸ் பீரியர்களாக இருந்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸாஜரேட்டட் பேஸ் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு வருத்தமாக இருக்கும். நார்மலான ஒரு பேஸ் இருக்குது. அதாவது ஒரு சவுண்டில் என்ன மாதிரியான பேஸ் இருக்கணுமோ அது வந்து கொடுத்து ஓரளவுக்கு என்ஜாயபிளாக இருக்குது. டிஸ்டிங்டான ஒரு சவுண்ட் சிக்னேச்சர் உங்களுக்கு ட்ரெபிளாக இருக்கட்டும் இல்லை வாய்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக கேட்குறதுனால ஒரு ஃப்ரீக்வன்சி மற்றொரு ஃப்ரீக்வன்சியை கலங்கடிக்காமல் ஆடியோனுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் ஒரு மியூசிக்கான ஒரு ஐஎம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சரோட நல்ல ஒரு ஐஎம் இந்த விலையில், அதாவது இந்த எல்லாமே சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1400 ரூபா அப்படிங்கிற விலையை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இந்த விலைக்கு ஒரு நல்ல ஒரு வயர்டு ஐஎம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இது வந்து கேமிங்காக ஒரு நல்ல ஒரு ஆடியோ ப்ராடக்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 2 விஷயங்கள். ஒன்று வந்து சவுண்ட் ஸ்டேஜிங். ஒய்டான சவுண்ட் ஸ்டேஜிங் இதில் இருக்கிறதுனால கேமிங் நீங்கள் விளையாடுறப்போ எந்த டைரக்ஷன்லேருந்து ஷூட் பண்ணுறாங்க இனிமே அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா கிளியராகவே கேட்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு கேமிங்க்கும் நல்ல ஒரு உகந்த, அதுவும் ஃபஸ்ட் பிளேயர் ஷூட்டிங்க்கு கேமிங்க்கும் நல்ல ஒரு உகந்த ஒரு ஐஎம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் இந்த கேமிங்கில் இந்த கன் ஷூட்டிங், இந்த பாம் பிளாஸ்டிங் சவுண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிளியராக கேட்குது. ரொம்ப ஒன்றும் ஒரு இந்த ஷூட்டிங் கேம்ஸ்லாம் அந்த அதாவது டீப் பஞ்சி பேஸ் இல்லாததுனால அந்த கேம்ஸ் இருக்கக்கூடிய அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக என்ஜாயபிளாக இல்லாத மாதிரி தான் தெரியும். பட் ஆக்சுவல் கேம் விளையாடுறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல்
ஒரு வின்னபிள் கேம் நீங்கள் விளையாடுறதுக்கு இந்த ஆடியோ கூலர்னுடைய லெக்ஸ் ஐஎம் ஹெல்ப் பண்ணும். வயர்டு ஐஎம் அப்படிங்கிறதுனால நம்ம பேட்டரியை பற்றிலாம் நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. இதில் மைக் இருக்கிறனால மைக்கினுடைய குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பெஸ்ட்டான மைக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம பேசுகிறது வந்து நம்ம பேசுகிறத தவிர சுற்றி இருக்கிற நாய்ஸும் பார்த்தீங்கன்னா கேரி ஆகி கேட்க தான் செய்யுது. இதில் வந்து நாய்ஸ் கேன்சலிங் அந்த எந்த மெக்கானிசமும் கிடையாது. நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்க, இல்லை ஏதாச்சும் மியூசிக் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, கேம் விளாண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் வந்துச்சு அட்டன் பண்ணி ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். கேம்ஸ்லேயுமே இந்த மைக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபஸ்ட் பிளேயர் கேமுக்குலாம் இங்கே மைக் முக்கியமாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு மைக் இது பெர்ஃபெக்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 1400 ஒரு நல்ல வேலையில் இந்த ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். ஒன்று வந்து இந்த வயர்னுடைய குவாலிட்டி, இந்த கேபிளுடைய குவாலிட்டி பக்காவாக இல்லை, ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. இரண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் பேஸ் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா இது இருக்கக்கூடிய அந்த கரெக்டான பேஸ் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் கொடுக்கும். இது தவிர இந்த ப்ராடக்ட் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. ஸோ ஹைலி ரெக்கமெண்டட் ப்ராடக்ட். 1400 ஒரு நல்ல ஒரு ஐஎம், அதுவும் கேமிங் பீரியடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐஎம்மாக இது உங்களுக்கு செட் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க் ப்ளஸ் இதோடைய மற்ற விவரங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த பயிர் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.